பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஜட்ஜஸ் சாப்டர் 11:29. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கேருந்து அம்மோன் புத்திக்கு விதமாக போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அவர்கள் ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டாங்க. அப்படியேப்பட்ட ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் அந்த ஆவியானுடைய கிருபை ஒவ்வொரு மனுஷன் மேலே வரும்போது, பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அவருடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் செவி கொடுப்பதற்காக நம்மை நடத்தி கொண்டே இருப்பார். அப்போஸ்தலர் நாட்களில் கூட அப்படி தான். அபிஷேகம் யார் மேலெல்லாம் பொழுந்தள்ளப்பட்டதோ அவங்களாம் ஒரு இடத்துல நினச்சிருக்க முடியல. கும்பலாக இருக்கும்போது கூட பயந்துட்டு இருந்தவங்க ஆவியானவர் வந்த பின்பு அப்போஸ்தலர் எல்லாம் சிங்கிளாக தைரியமாக யாரை கொண்டு பயப்படாமல், தன்னுடைய உயிரை குறித்து பயப்படாமல் தைரியமாக அவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு அழகாக போனாங்க. அது ஆவியானுடைய கிருபை. ஒரு பெரிய கூட்டத்தை வச்சும் ஆவியானவர் சரி செய்ய முடியும். ஒன்றுமில்லாத ஒரு சிறிய பையனை கொண்டும் சின்ன ஜனங்களை கொண்டும் சின்ன மனுஷனை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். ஆனால் தான் இன்றைக்கி ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை, எப்தா என்ற ஒரு மனுஷன் மேலே கர்த்தருடைய ஆவி அந்த இடத்துல வந்து இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எப்தாவின் மேலே வந்து இறங்கின பின்பு ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் அந்த இடத்துல உண்டாகிறது. ஒரு அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. நீங்கள் போயிட்டுருக்கிற சபைகளில் இல்லை உங்கள் குடும்பத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு அற்புதம் செய்யணும்னு நினச்சா அந்த ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அந்த அன்பு தகப்பனுக்கு இடம் கொடுங்க. நாம் கேரக்டர் எப்படி இருக்குதுன்ற முறாது நாம் அறிஞ்சு பார்க்கணும். நாமே நிதானத்திருந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நமக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள நெருக்கம் எப்படி இருக்கிறது? ஆவியானவர் நம்மளோட கூட தான் இருக்கிறாரா? அவருடைய அன்பு பிரசன்னம் நம்மை கொண்டு அற்புதம் செய்கிறதா? நீங்கள் கவனித்து பார்க்கணும். அந்த பரிசுத்த தகப்பன் நம்மை கொண்டு செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த நாளில் நம்ம இந்த பூமியில் ஊழியத்தை செஞ்சிகிட்டு இருக்கிறோம். யாருக்காக செய்கிறோம்? நமக்காக சிந்தப்பட்ட பரிசுத்த ரத்தம், நமக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகம், நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகள், இவையெல்லாம் ஜனங்களுக்குள்ளே நாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் ஆவியானவர் நம்ம மேலே இறங்கி வந்திருக்கிறார். அதை அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம்தான். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை அற்புதமாக, அதிசயமாக, ஆசுதமாக நடத்தணும்னு நினச்சா நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை நாம் செய்யணும். இன்றைக்கி அதை செய்ய மாட்டிக்கிறோம். அப்படி தானே? இன்றைக்கி கர்த்தருடைய அன்புக்காரை நம்ம தொட்டு பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அப்போ இந்த ஆவியானவர் எப்தாவின் மேலே வந்து இறங்கினார். சும்மா வந்து இறங்கிட்டு சும்மா ஜம்முன்னு போகிறதுக்கா? இல்லை அதுக்கப்புறம் எப்தா ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தாங்களா? ஷைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ஜெயிச்சிட்டே இருந்தாங்க. ஜெயம் 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 ஜெயம். ஆவியானுடைய அன்பு பிரசனம் உங்களோட கூட என்னோட கூட இருக்கணும். இன்றைக்கி கர்த்தருடைய அன்புக்காரன் நம்மளோட கூட இருப்பதற்கு ஒரு ரீசன், வெறுமனே அந்நிய பாஷை பேசுவதற்காக ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த பரலோகத்தின் சித்தத்தை செய்வதற்காக இயேசு இரட்சகரை பூமியில் கொடுத்த போது அவர் விட்டு சென்ற பணிகளை நாம் தொடர வேண்டும் என்பதற்காக தான். அவர் இந்த பூமியில் செய்த காரியங்களை அவரை காட்டிலும் மென்மேலும் ஆசுதமாக செய்வதற்காக, அந்த பரிசுத்த ரத்தத்தினால் நமக்கு சாட்சியாக இருப்பதற்காக தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அந்த பரிசுத்த தகப்பன் நம்ம மேலே கடந்து வருவதற்கு இடம் கொடுங்க. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஒவ்வொரு நாளும் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் அருள் புரிவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் அற்புதங்கள் நடக்கட்டும். அப்போ வேலைக்கு போனாலும், ஸ்கூலுக்கு போனாலும், காலேஜுக்கு போனாலும், பிஸ்னஸ்க்கு போனாலும், எங்கே போனாலும், ஊழியத்துக்கு போனாலும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு போக கர்த்தர் அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.